என்னைய இவ்வளவு கோவமா இருக்க? ஆமா, என்ன விஷயம்? சார், நீங்க சொன்னதுனால தான் இந்த கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் செஞ்ச. போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப புதுசா வந்திருக்கிற சேர்மன் நம்ம கான்ட்ராக்ட்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்மள ரிஜெக்ட் பண்றான். இப்படியே போனா நாம எப்படி பொழப்ப பாக்குறது? துண்ட தலையில போட்டு நடு ரோட்ல உட்கார வேண்டியதுதான். அவளை சும்மா விடக்கூடாது. இரியா, அவசரப்படாத. அந்த ராசாத்தி இப்பதானே பதவிக்கு வந்திருக்கா. அவ அப்படித்தான் இருப்பா. அவ சாதாரணமாவே நியாயம் தர்மம்னு பேசுவா. இப்போ சேர்மன் வேற ஆயிட்டா. அந்த திமிர்ல ஆடதான் செய்வா. அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லங்க, அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்படியே போனா தொழில மூட்டை கட்டிட்டு வேற வேலையை பார்க்க வெளியூர் போக வேண்டியதுதான். கோவப்படாத கணேசா, அவளை ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். ஆனா இப்ப பண்ணா நாம கையும் களவுமா மாட்டிப்போம். ஏன் கணேசா, உனக்கே இப்படி இருந்தா என் பதவியை புடுங்கி இந்த ஊர்ல எனக்கு இருந்த மரியாதை பயம் எல்லாத்தையும் பறிச்சவ மேல எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். கண்டிப்பா அவளுக்கு மரண பயத்தை காட்டித்தான் ஆகணும். ஆனா அத கொஞ்சம் ஆற போட்டு செய்வோம். இதுக்கு மேல அவளை ஒரு அடி வளர விடக்கூடாது. அதனால பார்த்து பதமா அவளை காலி பண்ணணும். அப்பத்தாயே நம்ம பொழப்பு ஓடும். சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு முதல்ல அவளுக்கு இருக்கிற அந்த சேர்மன் பதவிய வேரோடு புடுங்கணும். ஆமா, அவளை காலி பண்றதை விட அவ பதவிய காலி பண்றதுதான் புத்திசாலித்தனம். அத செஞ்சாலே அவ ஆட்டம் க்ளோஸ். பண்ணிடுவோம், மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா அத நிறுத்தி நிதானமா செஞ்சிருவோம். ராசாத்தி, நேத்து முளைச்ச காலாண்டி நீ. என்னை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்ச உன் பதவிய தூக்கி உன்னை ஒண்ணு இல்லாம நிறுத்துவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை பழி வாங்கியே தீருவேன். அக்கா, அக்கா. என்னமங்க? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? என் உடம்புக்கு என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். மனசுதான் வலிக்குது. மனசுதான் வலிக்குதா? ஏங்கா, யாராச்சும் ஏதாவது பேசிட்டாங்களா? உன் மருமக ராசாத்தியாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையும். அவ ஒருத்தி போதாதா என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு? ஏமா, சித்தி என்ன கேக்குறாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு கேட்டா அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், முந்திரி கொட்டத்தனமா முதல்ல கருத்து சொல்ல வந்துடாத. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அந்த ராசாத்தியால நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறேன்னே தெரியல. உங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு என் மருமக ராசாத்தி தான் காரணமா? நீங்க மட்டும் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே முழு காரணமா இருக்கிறது உங்க மருமக கண்மணியா தான் இருப்பா. ஏ மங்க, நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னை எழுப்பி ஓ மருமக பெருசா என் மருமக பெருசான்னு பட்டிமன்றமா நடத்துற? சும்மா கடுப்ப கிளப்பாத, சொல்லிட்டேன். சரிக்கா, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அது உங்க உடம்புக்கு ஆகாது. இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இருங்க, நான் போய் டாக்டருக்கு போன் பண்றேன். அவங்க வந்து ஊசி போட்டாங்கன்னா உங்க டென்ஷன் எல்லாம் சரியாயிடும். மங்க, டாக்டருக்குலாம் ஒன்னும் போன் பண்ண வேண்டாம். சூடா ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வா. குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, நீங்க இருக்கிற டென்ஷனை பார்த்தா டாக்டர் வந்து ஊசி போட்டாதான் சரியாகும். இருங்க, நான் போன் பண்றேன். ஐயோ மங்க, என் உசுர எடுக்காத. சொன்னா கேளு, தலை வலிக்குது. போய் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா. சரி, இருங்க, நான் உடனே எடுத்துட்டு வரேன்.
ஏமா உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? சித்தி கிட்ட போய் அவங்க மருமகள் பத்தி குறை சொல்லிட்டு இருக்க. அவங்க மனசு சங்கடப்படாதா? கொஞ்சம் பார்த்து பேசுமா. ஏய், யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிட்டது. வந்துட்டா எப்ப பாரு ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏண்டி, பெத்த தாயின்னு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கா உனக்கு? சரி சரி விடு, நான் இப்ப எதுவும் பேச தயாரா இல்ல. அப்ப என் தலைவலி போன பிறகு ராசாத்தி பத்தி பேச வருவியா? ஒண்ணு. ஐயோ ஆளு விடுமா. ச்சே. அக்கா இந்தாங்க. தேங்க்ஸ் மங்க. நீ என்னதான் சித்திய திட்டினாலும் உனக்கு ஒண்ணுனா ஓடி போய் காஃபி போட்டு கொண்டு வந்தாங்க பாரு. அதே மாதிரிதான் ராசாத்தி அண்ணியும். உனக்கு எப்பதான் புரிய போதோ தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ என்னால முடியல. இம்சைங்க. என்ன புனிதா நீ இப்படியா பேசுவ? விடுங்க சித்தி போகட்டும். பாவம் தெரியுமா? குறி பார்க்கலையோ குறி, ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம், குறி பார்க்கலையோ ஜோசியம், குறி பார்க்கலையோ ஜோசியம். கண்மணி, அந்த பொம்பளைய கூப்பிட்டு குறி பார்க்கலாமா? மா இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாமா. இல்லடி, நம்ம வீட்டுலதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கே. உன் அத்தை வேற எலெக்ஷன்ல தோத்தது, இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சதுனால வந்த பிரச்சனைன்னு நிறைய இருக்கே. இதெல்லாம் தீரத்துக்கு என்ன வழின்னு அவகிட்ட கேட்டா சொல்லுவாள்ல, அதுக்குதான். நீ சொல்றதும் சரிதான். இரு, அவங்கள கூப்பிடுவோம். ஜோசியம், கைரேக ஜோசியம். அம்மா ஒரு நிமிஷம் வாங்கல. இதோ வரமா. என்னம்மா கூப்பிட்டீங்க? குறி பார்க்கணுமா? ஆமாம்மா, குறிதான் பார்க்கணும், அதுக்குதான் கூப்பிட்டோம். முதல்ல என் பொண்ணுக்கு பாருங்க, உள்ள வாங்க. சரிம்மா வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. ஜக்கம்மா, உன்னை நாடி வந்த இந்த நங்கைக்கு ஒரு நல்ல குறி சொல்லு. நல்லது நடக்குமா? 4 கிழமை ஆளு அம்புன்னு ஆளுவாளா இல்ல ஆளாம போவாளான்னு பார்த்து சொல்லு ஜக்கம்மா. ஹேமா, சாமி கிட்ட கேக்கும் போது ஜெயிப்பாலா மாட்டாளான்னு இப்படி கேக்குற. பிரச்சனை தீருமா இல்லையான்னு உன்கிட்ட குறி கேட்டா நீயே பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. உன் பிரச்சனையே உன் வாய் தான் தாயி. ஆமா ஆமா. ஏமா, எனக்கு நீ அடி வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. நீ மேல சொல்லு. பேரு கேட்ட மாதிரி மணியான வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா. ஆனா உனக்கு அதோட அருமை தெரியலையே தாயி. என்ன பாக்குற? மண் குடிசைய மாளிகை ஆக்குறதும் மாளிகைய மண்ணாக்குறதும் மனைக்கு வாச்ச மங்கையர்கரசி தான். உன் குறுக்கு புத்தியால உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய அனுபவிக்காம போட்டியா ஒருத்திய நினைச்சு புகஞ்சு போய் உன் வாழ்க்கையே பாதி போச்சு. மீதியும் போறதுக்குள்ள முழிச்சிரு. கண்மணி, அவ போட்டின்னு யார சொல்றான்னு தெரியுமா? ராசாத்திய தாண்டி சொல்றா. இதெல்லாம் உனக்கே புரியறப்போ எனக்கு புரியாதா? இப்ப புரிஞ்சு என்ன பிரயோசனம்? உன் கையில பொக்கிஷமே கிடைச்சாலும் அதோட அருமை பெருமை தெரியாம குப்பையில போட்டவ. இப்ப என்ன, அந்த பொக்கிஷம் நீ யார போட்டியா நினைக்கிறியோ அவ கையில உட்கார்ந்து உன்னை சீண்டி பாக்குது. ஆனா அவளுக்கு தொடர்ந்து பெருமை சேர்க்குது. அதனாலதான் என்னைக்கும் நம்பர் 1 அவ இருக்கா.
நீ அவகிட்ட அடி மேல அடி வாங்கி தோத்துக்கிட்டு இருக்க. அம்மா, இவங்க என்னென்னமோ சொல்லி குழப்புறாங்க. பொக்கிஷங்கிறா, அது போட்டிக்காரிக்கு போகுங்கிறா. பொக்கிஷம்னு எதை சொல்றா? தெரியலையேடி, ஏதோ பூடகமா சொல்றா. இப்பவும் அந்த ராசாத்திய தான் சொல்றான்னு நினைக்கிறேன். வா தாயி, ஏதோ கேட்கணும்னு வந்திருக்க, வந்து கேளு, உட்காரு. போங்க சம்பந்தி. அம்மா, எனக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பம். அத உன்னால தீர்த்து வைக்க முடியுமா? சொல்லு தாயி, நான் தீர்த்து வைக்க மாட்டேன், அந்த ஜக்கம்மா தீர்த்து வைப்பா. கொஞ்ச நாளாவே நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. எங்க போனாலும் எனக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. ஏதோ இப்ப நடந்த எலெக்ஷன்ல நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா தோத்து போயிட்டேன். அதோட கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சுட்டு பணத்தை வாரி இறைச்சும் என்னால ஜெயிக்க முடியல. நடந்த எலெக்ஷன்ல போயும் ஒரு பஞ்ச பரதேசி கிட்ட தோத்து போயிட்டேன். யாரு முன்னாடி கெத்தா நடக்கணும்னு நினைச்சனோ அது தவிடு பொடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நீதாம்மா சொல்லணும். அத சொல்லத்தான் ஜக்கம்மா என்ன இங்க அனுப்பியிருக்கா. அன்னைக்கே ஜக்கம்மா சூசகமா சொன்னா, விதியே மதியால வெல்லலாம்னு சொன்னா. ஆனா உன் கூட இருக்கிறவங்க சதியால வெல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. என்னம்மா பாக்குற? உன்னை எதிர்த்து அந்த பொண்ணு கூட இருந்தது இருக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா கிரகம் உங்களோட இருக்கிறதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. சித்தி, குறி சொல்ற அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. அம்மா கூட இருக்கிறவங்க விளங்காதவங்கன்னு கண்மணி அணியும் அவங்க அம்மாவையும் தானே சொல்றாங்க. ஏய், வாய வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டி, அவங்க காதுல விழுந்துற போது. அதையெல்லாம் பேசி இப்ப என்ன பண்றது? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த ராசாத்தி ஜெயிச்சதை நினைச்சு ரொம்ப மன குடைச்சலா இருக்கு. இது போக ஏதாவது வழி இருந்தா சொல்லுமா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க மனக்குறைய போக்குற மாதிரி நல்லது ஒண்ணு நடக்க போகுது. ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்குமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ அம்மா, அத சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. ஜக்கம்மா இப்படிதான் சொல்றா. அத புரிஞ்சு நடந்துக்கிறதும் நடந்துக்காம போறதும் உங்க சாமர்த்தியம். என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. சொல்றேன். உங்களை வாய் நிறைய பாட்டின்னு கூப்பிட இந்த பெரிய வீட்டோட வாரிசு ஒண்ணு வரப்போகுது. வாரிசு வரப்போகுதா? ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். இருமா, இன்னும் முடிக்கல.
அந்த வாரிச கொடுக்க போறவங்க தான் இந்த பெரிய வீட்டை கொடி கட்டி ஆள போறாங்க. அவங்க தான் இனி இந்த பெரிய குடும்பத்துக்கு பேரும் புகழும் வாங்கி குவிக்க போறாங்க. அந்த வாரிசு நல்ல விதமா இந்த வீட்டுக்கு வந்து சேரணும்னா 7 வாரம் வெள்ளிக்கிழமை போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆ, நான் அப்படியே பண்ணிடுறேம்மா. நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா கண்மணி தான் உண்டாக போறான்னு நினைக்கிறேன். கடவுளே, சீக்கிரமே அந்த நல்ல விஷயத்த நான் என் காதால கேட்கணும். புனிதா, நீ ஏதாவது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூடி சீக்கிரம் நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கலன்னா இன்னும் 3 மாசம் கழிச்சு நான் இங்க வருவேன். ஆ. அப்ப ஏன் நடக்கலன்னு என்ன கேளுங்க. அப்ப சொல்றேன்னா என் பதில. கண்மணி, இப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கு. இந்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. நம்ம மனசை குளிர வச்சவங்களுக்கு கை நிறைய பணம் கொடுக்கணும். போய் எடுத்துட்டு வா. ம். அத்தை, அப்ப நான் வரேன் தாயி. அப்பாடா, ஒரு வழியா என் மனசுல இருந்த எல்லா பாரமும் இறங்கிடுச்சு. கண்மணி, உன் மூலமாதான் வாரிசு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ம். அப்போ நீதான் வாரிச கொடுத்து இந்த வீட்டை ஆள போற இல்ல கண்மணி? அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ம். கண்மணி, ஒருவேளை அந்த குண்டச்சி கர்ப்பமா இருப்பாளோ? அந்த குறி சொல்ற பொம்பளை சொல்றத பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள முதல் வாரிசே அவதான் கொண்டு வருவா போல இருக்கு. அட நீ வேறம்மா. அவ தின்னு தின்னு நல்ல உடம்பதான் வளர்த்து வச்சிருக்கா. அவளாவது கன்சீவ் ஆகி புள்ள பெத்துக்கிறதாவது. அதெல்லாம் நடக்காத காரியம். அப்படின்னா அந்த புனிதா ஏதாவது கர்ப்பமா இருப்பாளோ? இல்லம்மா, அவளை பார்த்தாலே அப்படியெல்லாம் தெரியலையே. ஆமால, அப்படி இருந்தா மூஞ்சி காட்டி கொடுத்துருமே. மா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாருமே கர்ப்பமா இருக்கிற மாதிரியே தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும் கண்மணி, ஆனா ஒண்ணு கவனிச்சியா நீ? இந்த வீட்டுக்கு முத வாரிசு வரப்போகுதுன்னு குறி சொல்ற பொம்பளை சொன்னதுமே உன் மாமியார்காரி முகம் எவ்வளவு பிரைட் ஆச்சுன்னு பாத்தியா? இவ்வளவு நாளா அவ மூஞ்சில நான் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல கண்மணி. ஆமாமா, நானும் அத கவனிக்கதான் செஞ்சேன். என்னோட வேலையே அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு வாட்ச் பண்றதுதான். இல்லனா நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வைக்க முடியுமா? முடியாது கண்மணி, முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும் கண்மணி. மா, என்ன புகழ்ந்தது போதும். என் மாமியாக்காரி எலெக்ஷன்ல தோத்தது கூட பெருசா தெரியல. இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போறது தெரிஞ்சதும் வாய் கண்ணு வரைக்கும் போகுது. அதனால இந்த வீட்டு வாரிச யாரு கொண்டு வர போறாங்களோ அவங்களுக்கு தான் குறிக்காரி சொன்ன மாதிரி எல்லா மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. அவதான் இந்த வீட்டை கட்டி ஆழ்வா. என்னடி இப்படி சொல்ற? ஒருவேளை அந்த ராசாத்தி ஏதாவது உண்டாயிருந்தான்னா அவளுக்கு தானே எல்லா மரியாதையும் கிடைக்கும். அப்புறம் அவளை உன் மாமியார்காரி ஒருவேளை பெரிய வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அதுக்குதான் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில நடக்க போற கூத்த பாரு, அப்போ தெரியும்
இந்த கண்மணி யாருன்னு. ம் பண்றதெல்லாம் பண்ணிட்டா இப்ப என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. என்ன பண்றது, நாய் வேஷத்தை போட்டாச்சு, குலைச்சுதானே ஆகணும். மகளா போயிட்டாலே பட்டுதான் ஆகணும்.